ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னன்னு இது? பார்த்து வண்டியை ஓட்டி இருக்கலாம்ல. நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தனா அது பிறகு எனக்குன்னு யாருன்னே இருக்கா? சாரா, ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்ல, லேசா செவத்துல தலை முட்டிட்டேன். அண்ணி பைக்ல இருந்து விழுந்ததுன்னு சொல்லிட்டாவ. சாரா, அழியத்தை நிறுத்த. இங்க பாரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல. ரெண்டு ஸ்டிச்சஸ போட்டு கட்டை இவ்வளவு பெருசா போட்டு எல்லாரையும் பயமுறுத்தி இருக்கான். இங்க பாரு, இப்பே நான் கட்ட பிரிச்சிருக்கேன். அது பரவாயில்ல, நம்பவியா? இல்ல, நீ எப்படி இருந்தாலும் ஸ்டிச்சஸ் போடி அளவுக்கு அடிபட்டிருக்கண்டியா? எப்படி ரத்தம் போயிருக்கான்? ஐயோ சாரா, அழுகிய நிறுத்த. இதுக்குதான் ஹாஸ்பிட்டல்ல ராத்திரி வேலை இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருந்துடலான்னு தோணுச்சு. அண்ணே, உனக்கு என்னடா? இப்ப எல்லாம் உனக்கு அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்க. அதுவும் கடைசி 2 வாரத்துல உனக்கு அடிப்படியது இது 2வது நேரம். என் ரூம் வாசல் வரைக்கும் தான் வர முடியும். ஒரு தடவை என் ரூம்குள்ள வந்ததே 6 மாசத்துக்கு நீங்க மறக்காத மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பார்த்து வண்டியை ஓட்டி இருக்கலாம் இல்ல அண்ணே? ஏதோ பெரிய நோயாளி கிட்ட பேசிய மாதிரி பேசிட்டு இருக்குதியா? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 ஸ்டிச்சஸ் அவ்வளவுதான். அண்ணே, நீ ஒரு டாக்டரா இருக்கிறதுனால உனக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. டே, போ போய் படிக்க வேண்டிய வேலையை பாரு. சாரா, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடலாம். போ போய் கிடந்து உறங்கு. அண்ணி பாத்துக்கிடுவியா எல்லாம்? நான் பாத்துக்கலாம் சாரா. நீ போ, நீ போய் தூங்க. போமா, போய் தூங்கு. சரி நீ. உனக்கு என்ன? பாட்டிமா உள்ள வாங்க. ஏப்பா, வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டி இருக்கலாம்ல. இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட்ல வீட்ல 2 பிள்ளைகளை பறி கொடுத்தோம். அதை மனசுல வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டாதாமா? இல்ல, சின்ன அடிதான், பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்னதா 2 ஸ்டிச்சஸ் அவ்வளவுதான். நீ ஒரு டாக்டர்ங்கிறதுனால சின்ன அடிதான் சொல்லிட்டேன். ஆனா தலையில நீ கட்டோட வந்து இறங்குச்சுல, மனசு எப்படி கட்டமா இருந்து தெரியுமா? ஐயோ ஸ்மிருதி, 2 தையல் மட்டும் போட்டிருக்கான். வேற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியனே. போங்க, போய் தூங்குங்க. வண்டியில போச்சுல, நம்ம பார்த்து பத்திரமா போனாலும் நமக்கு எதிர்த்தாப்புல போறவங்களும் செல்லம் போல வரணுமே. இனிமையாவது பார்த்து வண்டி ஓட்டுப்பா. ஒரு வழியே என்னமோ ஆறையில. இனிமே வண்டி ஓட்டுச்சுல, பார்த்து பத்திரமா ஓட்டு. முன்னமாவது உன்னைய நம்பி உன் தங்கச்சி மட்டும்தான் இருந்தா. இப்போ உன்னைய நம்பி உன் பொண்டாட்டியும் இங்கதான் இருக்கா. புரியுது. அர்ஜுன், நான் போய் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, எனக்கு காலையே அடிபட்டிருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். நானே கீழே வந்து எடுத்து குடிச்சிருவேன். எடுத்து கொண்டு வரணும்லாம் இல்ல. ஏப்பா, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு. ஆமாத்தியா, நீ போ, நீ போய் எடுத்துக்கிட்டு வா. கொஞ்ச நேரம் கிடந்து உறங்கினாதான் உடம்பு வலியெல்லாம் சரியாகும். இங்க வாங்கி ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்கான். செவிலு பியாந்தாலும் பியாந்திரம் பாத்துக்கான். நான் சொல்லியதை நீங்க என்னைக்கு தான் கேட்டியா? அப்பல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இவ சரியில்லை, இவளுக்கு ராசி சரியில்லை. இவ ராசியால ஒவ்வொரு உயிரா போயிட்டே இருக்கு. இவளை போட்டு வீட்டுக்குள்ள வச்சிருக்கியா? வாய மூடு. என்னமா வாய மூடிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, நாளைக்கு நான் மேல போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துடும். என்னடானா அப்பங்காரன். இவ ராசியால தான் அப்பங்காரன் தாய்காரியை விட்டுக்கிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டான். கொஞ்ச நாளையிலே தாய்காரியும் மேல போய் சேர்ந்துட்டா. எப்படி தானாவா போய் சேர்ந்தாவா நினைக்கிறியா? இவ ராசி எப்படி உயிரை கொல்லிய ராசி இல்ல. இவ தாய்காரி செத்து போனதுக்கு காரணமா இவதான். தங்க தியாக்கு கேட்டதுன்னா அவ வருத்தப்படுவா. அமைதியா இரு. கேட்கட்டுமே, கேட்டா எனக்கு என்ன? நான் உள்ளதான் சொல்லியேன். இவளை காதலிச்ச பாவத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு என் புள்ள உயிர் போச்சு. நம்ம குடும்பத்தையே காப்பாத்திய அளவுக்கு திறமை உள்ளவன் நிலன். அவன் உயிர் இந்த ராசி கெட்டவளால போச்சு. இவளால ஒவ்வொரு ஆளுக்கு உயிரா போயிட்டு இருக்கு. இப்ப கட்டியலாம் அர்ஜுன் என்ன பாவம் செஞ்சான்? நான் தான் சொல்லலாம், இவ உயிரை விழுங்கிய பிசாசு. எப்பயாவது அர்ஜுன் இந்த மாதிரி வண்டி ஓட்டி இருக்கானா? ஸ்பீடா போக மாட்டான், கார் ஓட்டத்திலே அப்படிதான். அப்படிப்பட்டவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து பொழைச்சு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? மர்மவான்னு சொல்லிட்டு உன்ன உள்ள தூக்கி வச்சிருக்கியா கண்டியலாம்? அந்த கேடு கெட்டவதான் காரணம். தங்க, நீ திருந்தவே மாட்டியா? திருந்த மாட்டாங்க, அவ திருந்தவே மாட்டான். நீங்க வியானேனா பாருங்க. அவளுக்கா தோணணும், நம்மளால ஒவ்வொரு உயிரா போயிட்டே இருக்கேன். யாரு கூடால நம்ம இருந்தாலும் அவைய உயிர் போகுது. நம்மளாலதான் நம்ம அப்பைக்காரன் நம்ம அம்மாக்காரியை விட்டுட்டு போனான். நம்ம ராசியாலதான் நம்ம அம்மா சென்னை செத்து போயிட்டாவ. நிலந்து கையால தாலி ஏற போற நேரத்துல நிலம் இறந்து போயிட்டான். வருண் மாப்பிள்ளை கூடால ஃப்ரெண்டுன்னு சுத்திக்கிட்டு தெரிஞ்சா. கடைசியில என்னாச்சு? இவள கூட வச்சுக்கிட்ட பாவத்துக்கு அவர் பொண்டாட்டிய பறி கொடுத்தாரு. இத்தனை உயிர் போகுதே, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருப்பான். மத்தவிய வாழனா நம்மளால மத்தவிய அழிஞ்சு போயிடப்படாதுன்னு அவளுக்கு தோணுதா? தோணாது. அவளால என்னமோ எத்தனை உயிர் போகுதுன்னு தெரியல. என்னமோ நம்மளுக்கு இருக்கிறது 2 பிள்ளைகள் தான். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது 2வது தடவை அர்ஜுனுக்கு அடிபடியது. அவளுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு அவன் உயிர் எப்ப போகுதுன்னு தெரியல. யார் செஞ்ச புண்ணியமோ செத்து பிழைச்சி எழுப்பி வந்துட்டான். ஆனா எனக்கு என்னமோ அவன் உயிரை இவளாலதான் போகும் போல இருக்கு. தங்கம், என்னமோ ஒரு வார்த்தை பேசுன, அது பிறகு இங்க நடக்கவே வேற. பேச விட்டுறாதுங்க என்னைய. கவினு கொஞ்சம் நேரம் பிந்தி வந்தான்னா மனசு கடந்து பதறது. ஐயோ, இவ ராசியால இந்த வீட்டுல இருக்க பாவத்துக்கு நம்ம பிள்ளைக்கு எத்தனை ஆயிருமோ? நீங்க கொஞ்சம் நேரம் பிந்தி வந்தாலும் அப்படிதான் பதறது கடந்து. நம்மள இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். அவ ஒதுங்கி அவ அம்மா வீட்டுல போனாலும் எல்லாருக்கும் உயிரையும் காப்பாத்தலாம். ஆனா இங்க வந்து இருந்துகிட்டு ஒவ்வொரு உயிரையா மேல அனுப்பிக்கிட்டு எல்லாம் இருக்கா.
நம்ம இதோட நிறுத்த அடிச்சு பல்லையெல்லாம் பியாத்தாலும் பியாத்து போடுவேன். நான் பேசினா என்னைக்கு நீங்க கேக்குதியா? கேட்காண்டா. இந்த வீட்ல இருந்து அடுத்த ஒரு ஆளுக்கு உயிர் போற நேரத்துல தெரியும் இவ ராசி உள்ளவளா இல்லனா ராசி கெட்டவளா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் என் லைஃப் விட்டுட்டு போனதுக்கு நான் தான் காரணம், ராசி தான் காரணம். நல்லா யாரு கூட இருந்தாலும் என்னால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு தான் இது புரிஞ்சிருக்கணும். என்னை சுத்தி இருக்கவி எல்லாரும் என்னை விட்டு போறாவ, நான் பாசம் வச்சவி எல்லாரும் என்னை விட்டு போறாவனா நான் தான் ஒதுங்கி இருந்திருக்கணும். திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? பால் எடுத்துக்கிட்டு வரேன் தானே கீழே போனா. தியா என்னாச்சு? எதுக்கு அழியா? ஒண்ணும் இல்ல. தியா கீழே போய் பால் எடுத்துக்கிட்டு வர போறதா தானே சொன்னேன். என்னத்துக்கு திடீர்னு அழியா? அர்ஜுன், என்னாச்சு இவளுக்கு? நம்ம சுண்டு வரல் பட்டாலே விலைக்கு நிப்பா. என்ன என்னன்னு சொன்னாதானே தெரியும். இப்படி அழுதுகிட்டே இருந்தியனா? நான் வீட்டுக்கு போறேன். ஏன்டி வீட்டுல தானே இருக்க? பிறவே நான் காட்டியா இருக்கேன். இல்லங்க, நான் அம்மா வீட்டுக்கு போறேன். நேத்துக்கு தானே அங்கிருந்து இங்க வந்தோம். அதனால உங்க அம்மாமையை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டியா இருக்கோம். நாளைக்கு காலமா உன் அவியல்கிட்ட கொண்டு விடியேன். நீ சாயந்தரம் வந்தா போதும். இல்லங்க, நான் மொத்தமா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் இனிமே இங்க இருக்கல. என்னாலதான் எல்லாருக்கும் கஷ்டம். என்னாலதான் ஒவ்வொரு உயிரா போயிட்டு இருக்கேன். என்னாலதான் உங்களுக்கு இப்ப அடிபட்டிருக்கு. இனிமே நான் இங்க இருந்தேனா மத்தவங்களுக்கெல்லாம் என்னால பிரச்சனை தான். என்னமோ ஒரு உயிர் என்னால போயிடப்படாது. கொண்டு விட்டுருங்க அர்ஜுன். மொத்தமா நீ அம்மா வீட்டுக்கே கொண்டு விட்டுருங்க. சொத்து பத்துக்காண்டி தானே வந்தேன். அப்பனா சொத்து பத்து எல்லாம் வேண்டாமா? எனக்கிட்ட இருக்க பணம் காசு சொத்து பத்து இதெல்லாம் வேண்டாமா? இதுக்காண்டி தானே வந்தேன். சரிம்மா, சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன். என்ன இந்த திடீர் முடிவு? நான் போயிட்டேன் அர்ஜுன். என்னால யார சந்தோஷமா இருக்க முடியாது. அது உண்மைதான். இப்போ ஒண்ணு சொன்ன கண்டியா, உன்னால யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. அது உள்ளதுதான். வீட்டுல குழந்தையெல்லாம் இல்ல. ஐராக்கு ஃபீடிங் பாட்டிலாம் இங்க இல்ல. கடையெல்லாம் திறந்துருக்குமோன்னு தெரியலையே. நான் ஒண்ணு பண்ணி பைக்ல போய் உனக்காண்டி ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வந்துறியேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்ப வாங்கிட்டு வந்துறியேன். ஏண்டி இப்ப என்னத்துக்கு அழியா? என்னாலதான், என் ராசியாலதான் என் அம்மா விட்டுட்டு என் அப்பா போயிட்டாரு. என்னாலதான், என் ராசியாலதான் என் அம்மா உயிரை இந்த உலகத்தை விட்டு போச்சு. நான் மட்டும் நிலனை காதலிக்காம இருந்திருந்தேனா நிலன் இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பான். அவன் என் கழுத்துல தாலி கட்ட போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இறந்து போயிட்டான். இதுக்கு என்ன காரணம் அர்ஜுன்? என் ராசி தான் காரணம். வருண் என்ன பாவம் பண்ணான்? நான் அவனுக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என் நல்லதுக்காண்டி ஒன்னொன்னே பார்த்து பார்த்து செய்வான். என் ராசியால அவன் பொண்டாட்டியே பறி கொடுத்துட்டான். இப்ப பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா நிக்கான். என் ராசியால ஒவ்வொருத்தங்க உயிரா போயிட்டே இருக்கு. நான் இங்க வந்து எத்தனை வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள உங்களுக்கு கையில ஒரு தடவை அடிபட்டாச்சு, இப்ப தலையில அடிபட்டாச்சு. என்னால இனிமே ஒரு உயிர் பெயரப்படாது அர்ஜுன். அதுக்குதான் என்னைய என் அம்மா வீட்லயே கொண்டு விட்டுருங்கன்னு சொல்லியே. எல்லா லிஸ்டையும் கரெக்டா சொன்னா ஒன்ன விட்டுட்டியே. அதாண்டி உன் தாத்தா இறந்து போனார்ல, உன் ராசியால உன் தாத்தா இறந்து போயிட்டாரே, அத நீ கவுண்ட்ல இருந்து விட்டுட்டியா? இல்லனா அந்த அம்மா கவுண்ட்ல மறந்துட்டான்? ஆமா, என் தாத்தா இறந்ததுக்கு நான் தான் காரணம். என் ராசியாலதான் என் மேல உயிரை வச்சிருந்தேன். தாத்தா இறந்து போயிட்டாரு. ஆமா, ஒரு ராசி மட்டும் சரியா இருந்திருந்தா அவர் இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாரு. ஏன்னா உன் தாத்தாக்கு வயசு 18 கண்டியா. 18 வயசானவரை இறந்து போனதுக்கு உன் ராசி தான் காரணம். அர்ஜுன், விளையாடுறீங்களா? புறவு எடி, அறிவில்லையா உனக்கு? எந்த காலத்துல இருந்துகிட்டு ராசியை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த அம்மாக்கு தான் பைத்தியனா? நீ அவளை விட படிச்ச முட்டாளா இருப்ப போல. அதெல்லாம் மனுஷ ஜென்மமா கூட நான் மதிக்கதே இல்ல. வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து தப்பி வந்த மாதிரி தான் எனக்கு அப்பப்ப தோணும். கீழே போய் பால் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பாத்தியா? கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு காணாத உடனே நினைச்சேன், நீ எப்ப வேணாலும் உன் அம்மா வீட்டுக்கு போலாம். உனக்கு இங்க பிடிக்கலையா? மொத்தமா இங்க இருந்து போனா கூட நான் தடுக்க போறது இல்ல. ஆனா ஒரு ராசியாலன்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்கியா? இதை என்னால அனுமதிக்க முடியாது தியா. ஒரு வேளை இதை காரணமா வச்சுக்கிட்டு நீ உன் அம்மா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கா, நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன். என்ன அனுப்பிடுங்க அர்ஜுன். 2000 வருணுக்கு ஒய்ஃப் இறந்து போயிட்டா. எனக்கு கூடால இருந்த நிலன் இறந்து போயிட்டான். நான் இங்க வந்த உடனே உங்களுக்கு கையில அடிபட்டு இப்ப தலையில அடிபட்டிருக்கு. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு. சாரா இப்படி அழுதா கண்டியலாம். அவளுக்கு நிற்கிறது நீங்க மட்டும்தான். அப்போ உனக்கு? அம்மம்மா வீட்டுக்கு போறேன் அர்ஜுன். அம்மம்மா இருக்காவெல்லாம். அடி பாவி, அங்க போய் உன் ராசியால அவியலுக்கு எதுனா ஆனா ஒண்ணா இல்லையா? ஏண்டி பைத்தியக்காரி, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா உனக்கு தோண இல்லையா? கிளாஸ கையில வச்சுக்கிட்டு உடைச்சா கையில குத்ததான் செய்யும். எனக்கு கவனம் வேற எங்கேயோ இருந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு புரியவே இல்ல. அந்த தகரத்தை எல்லாம் நான் ஒரு ஆளாவே எப்போ மதிக்கிறது கிடையாது. அது பேசியதுக்கெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் குடிக்க. இதெல்லாம் பேசுறதுக்கு அதுக்கு தகுதியே இல்ல. அந்த பொம்பளையாலதான் என் அம்மாவோட உயிர் போச்சு.
என்னைக்காவது அது வாயை திறந்து ஒரு உயிர் என்னாலதான் போயிருக்குன்னு சொல்லிட்டு மனசார ஒத்துக்கிடுமா? அதே எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு தெரியுது. அதுக்கு அது செஞ்ச பாவம்னா ஞாபகத்துல வராது. எப்படா அடுத்தவியலை பத்தி பேசலாம், எப்படா அடுத்தவியலை காயப்படுத்தலாம்? அவ பேசுனது நீ நினைச்சு அழிய அளவுக்கு ஒருத்தான்னு கேட்க. இல்லங்க, 2 தடவை உங்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டாச்சு. நான் இங்க இருந்தேனா திருப்பி உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கா அர்ஜுன். நிலன்னு 5 இறந்து போனதுல இருந்தே யாரும் வெளியே வரல. என் மொக்கு கொஞ்சம் வாய் மூடு. அவிய ராசியால தான் இவியலுக்கு இப்படி ஆச்சு, இவிய ராசியால தான் அவியலுக்கு இப்படி ஆச்சு. இதெல்லாம் இந்த மனுஷங்க உருவாக்குன கட்டுக்கதை. இத படிச்சவியலே நம்பினா இங்க பாரு, எனக்கு என் பொண்டாட்டி எப்பவும் தைரியமா இருக்கணும். நான் திட்டினாலும் சரி, என் தங்கச்சியை திட்டினாலும் சரி, நீ தைரியமா எதிர்த்து நின்னு பேசியதான் நான் விரும்புறேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழிய கோல தேவை இல்ல. நிஜமாவே என்னால உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டுனா குற்ற உணர்ச்சியில செத்துருவேன். நான் கூட உன்னைய தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன். கராத்தே எல்லாம் படிச்சிருக்கேன். நான் தைரியமான பொண்ணுதான். அப்படியா? ஆமா. அப்போ கபடி விளையாடி பாத்துடலாம். ஆ? கபடி கபடி. அப்பதான் நீ கத்துக்கிட்ட கராத்தே வித்தை எல்லாம் வெளியே வரும். எப்படி கபடி ஆடலாமா? நான் கீழே போறேன். உங்களுக்கு பால் எடுத்துக்கிட்டு வரையில அப்பயே பால் எடுத்துட்டு வந்துறேன். ஆமாமா, அதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? புறவே பைத்தியக்காரி, அந்த தகரம் தான் மண்டையில அடிபட்ட மாதிரி எப்பவும் பேசிக்கிட்டு கிடக்கான். என்னால 2 தடவை உங்களுக்கு அடிபட்டுடுச்சு. உனக்கே தெரியும், இவ்வளவு நேரம் நான் கோவப்படாம பேசினதே பெருசு. திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கே போய் நின்னு கோவப்படுத்தாத. அப்போ என் ராசியெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது இல்லையா? மேல போக வேண்டிய விதி இப்ப இருந்தாலும் போக வேண்டியதுதான். நிஜமா? அப்பனா என்னால உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுலாம்? ஒன்னும் ஆவாதம்மா தாயே, போய் பால் எடுத்துட்டு வா. நான் எப்படி இதை நம்பதுக்கு? உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டா? இல்ல இல்ல, அவ்வளோலாம் வேண்டாம். இது உண்மைனா நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பேரம் எஃப்எம் நேமே மட்டும் கொஞ்சம் சொல்லுதியலா? ரொம்ப விவரான நினைப்பு. நீங்க சொல்லியது என்னால நம்ப முடியல அர்ஜுன். இது சொன்னா தான் நம்புவேன். எப்பேற்பட்ட வில்லிடி நீ! கேப்ல என்ன அழகா கடாவட்டிய கண்டியா? நான் நினைச்சேன்னா அந்த பொண்ணோட வீடு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை கல்யாணம் ஆயிருக்கலாம். ஏற்கனவே 1 மாசம் எஃப்எம் பக்கமே அந்த பொண்ணு வரையல. தேவையில்லாம ஏதாவது பண்ணி அவிய பர்சனல் லைஃபுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. நான் பேசணும்னு நினைக்கிறது அவிய மேல எனக்கு மரியாதை இருக்கு. அவியலால நிறைய விஷயத்த நான் மாத்திக்கிட்டேன். எந்த எஃப்எம் நான் சொல்லுங்க, அப்பதான் நான் ராசியான பொண்ணுன்னு நம்புவேன். நீ நம்பவே வேண்டாண்டி. அப்போ நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். கொண்டு விடணுமா இல்லைன்னா ஒத்தையில போயிருவியா? அப்பனா நீங்க கூட நான் ராசி இல்லாதவன் தானே சொல்ல வரியா? இந்த லாக் பண்ணிய வேலையெல்லாம் ஒன்ன விட நான் ஜெசிகா கிட்ட நிறையவே பாத்திருக்கேன். அதனால கொஞ்சம் நிறுத்துறியா? அப்போ நான் ராசியான பொண்ணுன்னு என்னை நம்ப வைக்க மாட்டியா? நான் சொல்ல இல்லடி, என்னால அவியலுக்கு பர்சனலா இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்பனா உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. இல்ல சாரா கிட்ட, கார்த்திக் அண்ணா கிட்ட, அது பிறகு கவின் கிட்ட எல்லாம் பிறந்த நாள் என்கிட்ட சொல்லப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்குதியா? நான் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ராசி இல்லாத பொண்ணுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ ராசியானவதான். என் பிறந்த நாள் ஜனவரி 1ஆம் தேதி. யாருமே உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்ல. நிஜமாலுமே உங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த நாள்னா நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிருப்பாங்களே. கவின, சாரா, அது பிறகு கார்த்திக் அண்ணா எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா கேக் வெட்டி இருப்பாங்களே. ஒரு வேளை ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷங்கிறதுனால மறந்து போயிருப்பாவ. அர்ஜுன் மொபலா, நீ ராசி கட்டவளாவே இருந்துட்டு போ. இந்த கேப்ல எப்படி நுழைஞ்சு வர கண்டியா? நீ ராசி கட்டவளாவே இருந்துட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. டேப்லெட் போட்டதுனால எனக்கு உறக்கம் அப்படி வருது. ஒன்னே மாதிரி எல்லாம் என்னால ராத்திரி நேரத்துல பேன சைட் அடிச்சுக்கிட்டு கிடக்க முடியாது. பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியதுல உங்களுக்கு என்ன? வாயில இருக்க முத்தா கீழே விழுந்துறான். ஜனவரி 1ஆம் தேதி உங்க பிறந்த நாள் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி. இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்ல. மிச்சம் இருக்கு 24 நாளையிலயும் என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. இப்ப இந்த 24 நாளையில ஒரு நாள் சொல்ல போறீங்களா இல்லையா? நாளைக்கு. நாளைக்குனா இன்னைக்கே கேக்லாம் ஆர்டர் கொடுத்திருப்பாங்களே. உனக்கிட்ட சொல்லாம கொடுத்துருக்கலாம். உங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு நான் கண்டுபிடிக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த அரக்கை வேற செதியா கொளுத்தி போட்டுட்டான். இப்ப எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. வராளே இப்ப எப்படி சமாளிக்க போறேன்? பவி, என்ன என்ன பார்க்காத மாதிரியே போறேன். ஓ, தூங்கதுக்காண்டி போயிட்டு இருக்கேன். குட் நைட். அதெல்லாம் இருக்கட்டும் பவி. என்ன ரூம் பக்கமே நம்ம காணையில இப்பதான் வர போல. பார்த்த பிறவும் பார்க்காத மாதிரி போறியே. உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கார்த்திக். கேளு பவி, என்ன கேட்டாலும் பதில் சொல்லியதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு சாரி எடுத்துக்கிட்டு வந்திருந்தியா எல்லாம்? ஆரம்பிச்சிட்டாலாம். கார்த்திக் உங்ககிட்ட தான் கேட்கேன். ஆமா பவி, உனக்காண்டி ஒரு சாரி எடுத்து கொடுத்தானே. ஒரு சாரி எடுத்துக்கிட்டு வந்தியா, அவ்வளவுதான். அது எந்த கடையில இருந்து எடுத்தியா? அது போலாம். போதானே போறேன். நம்ம 2 வாரம் தானே கார்த்திக், அது பிறகு இங்க இருந்து போயிருவேன். பவி போ இல்ல போத்தீஸ்.
எப்படியே என்னமா 2 வாரத்துல நான் இங்க இருந்து பெய்தானே ஆகணும். போயிடலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. ஏ பவி, இப்ப என்னத்துக்கு கோவப்படிய மாதிரி பேசியா? ஐயோ கார்த்திக், உங்ககிட்ட நான் என்னத்துக்கு கோவப்பட போறேன்? நான் இன்னைக்கு அந்த சாரியை கட்டிட்டேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்டயே அதை கொடுத்துருப்பேன். நீங்க போத்தீஸ்ல இருந்து தானே எடுத்துருக்கியா? நாளைக்கு நான் ஒண்ணு பண்ணேன். எப்படியும் அங்க போய் அதே கலர் அதே டிசைன்ல அதே சாரி எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ பவி, நான் எடுத்து கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. ஐயோ பவி, உனக்காண்டிதான் அந்த புடவைய நான் எடுத்தேன். ஓ, எனக்காண்டி அந்த புடவையை நீங்க எடுத்து கொடுத்தீங்களா? ஆமா, நம்பேன். குழந்தை அழுதுதுன்னா குழந்தைக்கு பால் குடிக்க மாதிரி நான் அழுததா அந்த புடவை எடுத்து என கையில கொடுத்துட்டியா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாத்தியலா? ஐயோ பவி, அழாத. எனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும், எனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கணும். திருத்துப்பி வர புடவை எடுத்து தாராரே, இது நமக்கானது இல்ல. கண்டியெல்லாம் நான் ஒரு மட சாம்பிராணி. நீங்க எது சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் என் மண்டைக்குள்ள உரைக்குது. அந்த நெக்லஸ் நீங்க வேற எந்த பொண்ணுக்காண்டி வாங்கி வச்சிருந்தீங்கன்னு தெரியாது. நான் அழுதா வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காண்டி எடுத்து வச்ச புடவை என்கிட்ட கொடுத்துட்டியா? அந்த நெக்லஸ் யாருக்காண்டி வாங்கி வச்சேன்னு தெரியாது. அன்னைக்கு என் செயின் உடைஞ்சு போனதா அதை எனக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டியா? என்னமோ ஹெச் பிளேட். பவி, நிறுத்து. என்ன சொல்லத நம்பு. அந்த புடவை நான் உனக்காண்டி எடுத்ததுதான். உனக்கு புடவை எடுத்து முடிச்சிட்டு பில் போடிய நேரத்துல அர்ஜுன தியாவ அங்க நின்னாவ. எங்க போ. போறேன் கார்த்திக், போதானே போறேன். என்னமா 2 வாரத்துல பெய்தானே ஆவணும். இந்த வார்த்தை வேற இப்பதான் தடுக்கணுமா? போ இல்லமா போத்தீஸ். துணி எடுத்துக்கிட்டு நிக்கச்சுல அர்ஜுன தியாவ வந்தாவ. புடவை யாருக்குன்னு கேட்டான். எப்படியும் உனக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கான். ஒன்னில் கலாய்க்க ஆரம்பிப்பான். என்னமா 2 வாரம் தான் இருக்கு, பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்க போறியா அப்படின்னு கலாய்ப்பான். அப்படி இல்லன்னு வச்சுக்கான். இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் அட்வைஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் டீம்ல ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள். டீம்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரூபா போட்டு அந்த பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறான். அப்படி இப்படின்னு அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அடிச்சு விட்டேன். அந்த அரைக்கிறக்கே அதை அப்பயே கண்டுபிடிச்சிருக்கான். உங்க நல்லதுக்காண்டி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அர்ஜுன் அண்ணனே நீங்க எப்படி திட்டுதியானா? என்னெல்லாம் எப்படி எல்லாம் திட்டி இருப்பியா? இதுதான் பொண்டாட்டி பேச்சான். ஐயோ பவி, புடவை கடையில புடவை உனக்கு இல்ல வேற ஆளுக்குன்னு சொன்னேன். அப்பயே உனக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். காலமா அவனை தேடி போச்சுல, என்னடா கோயிலுக்கு போயிட்டு வரையான்னு கேட்டான். நான் இல்லன்னு சொன்னேன். நீ வந்தது என்ன சொன்ன? ஆமா கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். 2 விஷயத்த அவனுக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன். என்னை பழி வாங்குறதுக்காண்டி சூப்பரா இப்படி பிளான் போட்டு அடிச்சு விட்டுட்டான். இதோ அதை நீயே நம்பி இப்படி அழுது வடிச்சிட்டு இருக்க பாரு. நான் நம்ப மாட்டேன். அந்த புடவை நீங்க வேற ஏதோ ஒரு பொண்ணுக்காண்டி எடுத்தாதான். ஆமா, என் அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. என் அம்மா சத்தியமா நான் சொல்லேன். உனக்காண்டிதான் அந்த நெக்லஸ் வாங்கினேன், உனக்காண்டிதான் புடவை வாங்கினேன். இல்ல கார்த்திக், உங்களுக்கு என்ன முன்னமே பிடிக்காது. வேற எவ்வளவுக்கோ வாங்கி வச்ச புடவையை தான் எனக்கு தந்தியா? ஏன்டி யாராவது பொய்யா அம்மா சத்தியம் பண்ணுவாங்களா? உனக்கே என்னைய பத்தி நல்லா தெரியும். நான் போய் பேசியெல்லாம் நம்ப வைக்க மாட்டேன். உனக்கே என்னைய பத்தி தெரியும்ல. இல்ல தெரியாது. தொடுத்துறாளே. இங்க பாரு பவி, நிஜமா சொல்லேன். அந்த புடவையா அந்த நெக்லஸா உனக்காண்டி வாங்கினதான். என் லைஃப்ல வேற எந்த பொண்ணும் இல்ல. என்னமா நம்ப மாட்டியா? வேணா அம்மாவை கூப்பிடட்டா? அம்மாக்கு முன்னாடியே சத்தியம் பண்ணியே. இல்ல இல்ல. இங்க பாரு, வேற எவ்வளவுக்கோ வாங்கி வச்ச புடவை என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீ நினைக்காத. அவன் ஒரு பைத்தியக்காரன், என்னத்தையாவது உளறி வைப்பான். நம்ம பவி, நம்பிக்கைதான் வாழ்க்கை. இப்பே நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நீ நினைச்சேன்னா மன்னிச்சிரு. இல்ல கார்த்திக், எவ்வளவு ஒருத்திக்காண்டி வாங்கி வச்சிருந்த புடவையா எனக்கு நீங்க கொடுப்பியா? இதெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. சரி, அப்பனா ஓ ஸ்டைலே மன்னிப்பு கேட்டுறியேன். இப்பவாது மன்னிப்பியா? ஓய், ஒன்னேதான். மன்னிக்கணும் போலதான் இருக்கேன். எனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. ஐயோ, இந்த சிரிப்புக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. சாரி. மன்னிச்சிட்டியா? என்னடி மன்னிக்கவும் மாட்டேங்கிற, நம்பவும் மாட்டேங்கிற? நம்புறேன், மன்னிக்கிறேன், எல்லாம் சரிதான். ஆனா நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல போய் எந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள்னு நான் லிஸ்ட் எடுக்க போறேன். எது? ஆமா, இன்னைக்கு எந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பிறந்த நாள்னு முதல்ல லிஸ்ட் எடுக்க போறேன். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாவெல்லாம் பொண்ணுங்க, அது எல்லாம் யார் யாரெல்லாம் உங்க டச்ல இருக்காவன்னு கண்டுபிடிக்க போறேன். இத்தனோட சாரிக்கு என்னைய கேவலப்படுத்தாம விட மாட்டா போலயே. அப்படி யாராவது உங்க டச்ல இருக்க பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னா நீங்க போத்தீஸ்ல எடுத்தியால சாரி, அதே கலர்ல அதே டிசைன்ல ஒரு சாரி எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்க எவ்வளவு ஒருத்திக்காண்டி எடுத்து வச்சியெல்லாம் அவளுக்கே கொடுத்துருங்க. நீங்க சொன்னது முழுசா நம்பணுமா வேண்டாமான்னு நாளைக்கு ஆபீஸ் போனதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கிடுங்க. பவிமா, என்னது இது? அப்பனா என்னைய நம்பலையா நீ? இப்பதான் நமக்குள்ள ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. இந்த புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்ப சந்தேகப்படுத்தியா? எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாத்துக்கிடலாம். ஏ பவி, நாசமா போனவனே. இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பானுவளா? வாழ்க்கை அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தா பக்கமா அட்வைஸ் பண்ணுவானுங்க. அதே நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கிடுங்க, விளங்காம போதுக்கான வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு அந்தால போயிருவானுங்க. ஒருத்தர்கிட்ட பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டா அவர் வாயை திறந்து சொல்லணும். பிறந்த நாள் சொல்லியதுனால அவருக்கு வாயில இருந்து முத்தி கீழே விழுந்துருமோ? என்ன ஆக்டிங் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காரு. 1ஆம் தேதின்னு சொல்லியாரு, நாளைக்குன்னு சொல்லியாரு, என்ன நாடகம் நடிக்காரு. இத மட்டும் இப்ப நான் பண்ணிருந்தேன்னா ஓவர் ஆக்டிங்.
படம் நடிக்கிறதுக்கே உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பக்கமா பேசுவாரு. உங்க வாயாலேயே சொல்ல வைக்க இப்போ உங்க பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னு. நம்ம செகண்ட் நம்பர் தான் இவருக்கு தெரியாது. ஹலோ. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க? ஹவ் ஆர் யூ சார்? இது வரைக்கும் ஃபைன் தாமா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் வாய்ஸ்ல மாட்டிடாம பாத்துக்கான். ஹலோ சார், காலத்தை காட்டும் கைரேகைகள், வாழ்க்கையை சொல்லும் கிரகங்கள். உங்களோட பிறவி பலன், எதிர்காலத்தை எல்லாம் தெளிவா மறைக்காம சொல்லுவோம் நாங்க. ஓ, ஜோசியம் பாக்கியவியலா? அதேதான் சார், நாங்க மறைக்காம உங்க எதிர்காலத்தை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லுவோம். என்ன மேடம் இப்ப எல்லாம் போன் பண்ணியே ஜோசியம் சொல்லுவீங்களா? அட ஆமா சார், உங்களோட பிறவி பலனை தெளிவா மறைக்காம சொல்லதுக்கு என்னால முடியும். வாவ், அப்படியா? சூப்பர்மா. உங்களை மாதிரி தான் ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருந்தேன். எஸ், நம்பிட்டாரு. அதாவது மேடம், எனக்கு வாழ்க்கைக்குள்ள புதுசா ஒரு கேரக்டர் என்ட்ரா இருக்கு. அதுக்கு ஒரு சீட் எடுத்து பார்க்கணுமே. வாழ்க்கைக்குள்ள புதுசா ஒரு கேரக்டர்? தியா, இந்த ஆளு ஒன்னே தான் சொல்லுது. மேம், என் வாழ்க்கைக்குள்ள புதுசா ஒரு கேரக்டர் வந்திருக்கு. கேக்குதா? மேல மேல சொல்லுங்க சார். மேடம், அதுக்கு ஒரு சீட் எடுத்து பார்க்கணுமே. ஏன்னா என்ன லைஃப்ல வந்துட்டு எப்ப போவான்னு தெரிய மாட்டேங்குது. சரியான தொல்லை மேடம். சார், உங்களுக்கு ஒரு சீட் எடுத்து பாத்துடலாம் சார். ஓ, அப்படி வரையலாம். சரி மேடம், எனக்கு ஒரு சீட்டை எடுத்து பாத்துருவோம். ஓகே சார், ஆர் யூ ரெடி? யா ஐ அம் ரெடி. சார், மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஜோசியம்னா என்ன? இந்த ஆளுக்கு ஜோசியம் பாக்கியவியலுக்கே ஜோசியம் பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ. சார், ஜோசியம்னா உங்களோட ஃபியூச்சரை பத்தி சொல்லுவோம். பாஸ்ட்ல நீங்க என்னென்ன பாவம் பண்ணிருக்கியா, அந்த பாவத்தை எல்லாம் எப்படி சரி பண்ணியது, இதை எல்லாமே என்னால சொல்ல முடியும். ஆகா, என்ன ஒரு டேலண்ட். இப்போ உங்களை பத்தி எப்படி நான் புட்டு வைக்கேன்னு மட்டும் பாருங்க. வெயிட்டிங்ல தான் மேம் இருக்கேன். சொல்லுங்க. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மேடம், என்னைய பத்தி நீங்க சொல்ல போறதா போன் பண்ணிட்டு என்னைய பத்தி என்னைய சொல்லுதியா? என்ன ஏமாத்துதியடா? என்ன பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப எனக்கிட்டே என்னைய பத்தி சொல்லுதியா? ஐயோ சார், கோவப்படாதுங்க. மேம், நீங்க கோவப்படுத்திய மாதிரி பேசத்துல கோவப்படதான் முடியும். சார், உங்களை பத்தி நாங்க சொல்லணும்னா உங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் முக்கியம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அதெல்லாம் நீங்க தானே மேம் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்னைய பத்தி சொல்லியதா எனக்கே போன் பண்ணிருக்கியா? எனக்கிட்டே என்ன பேரு, என்ன ஊரு, என்ன டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னைய பத்தி எனக்கிட்டே சொன்னா நல்லாவா இருக்கும்? நீங்களா கண்டுபிடிச்சு சொல்லியதானே மேடம் ஜோசியம். சிக்க மாட்டேங்காரு. ஓகே சார், பேரு கூட முக்கியம் இல்ல சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த்தா மேடம்? ஆமாங்க சார், டேட் ஆஃப் பர்த் மஸ்ட் சார். டேட் ஆஃப் பர்த் இருந்தனாதான் உங்களை பத்தி எங்களால சொல்ல முடியும். நோட் பண்ணிக்கிடுங்க மேம். சொல்லுங்க சார். 30 30 பிப்ரவரி மந்த் மேம். ஓகே சார், பிப்ரவரி 30ஆம் தேதி. பார்த்து கொஞ்சம் சொல்றீங்களா? பிப்ரவரி 30 சார், விளையாடுறீங்களா? பிப்ரவரியில எப்படி சார் 30ஆம் தேதி வரான்? சார், நீங்க ஜோசியத்தை விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் நிஜ ஜோசியம் பாக்கியவா? ஜோசியம் பாக்கிய நேரத்துல எப்படி போய் சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பு சார். ஓ சாரி மேடம், பேரையே சொல்லிடுவோம். இப்ப எடுத்திருக்கியா கண்டியெல்லாம் முடிவு இது கரெக்ட். பேரை சொல்லுங்க சார். அர்ஜுன். இவ்வளவுதான் இந்த ஆளு ஈஸியா பேரை சொல்லிட்டாரு. செக் பண்ணி பாப்போம். சார், உங்க முழு பேரு, அப்பா பேரு? அர்ஜுன் ஸ்ரீனிவாசன். வாவ், அர்ஜுன் ஸ்ரீனிவாசன், சூப்பர் பேரு சார். ஐயோ, அப்பப்ப நீ எஃப்எம்ல பேசிய மாதிரியே பேசிய. நிஜமாலுமே அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் பேரு சூப்பர் பேரு சார். நீங்க இருக்க ஃபாஸ்ட்டுக்கு முனியாண்டின் பேர் வச்சாலே சூப்பர் பேர்னு தான் சொல்லுவியா போலயே. ஐயோ அர்ஜுன் சார், உங்க பேரு சூப்பரா இருக்கு. இப்ப அடுத்தது கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் சொல்லுதியலா? டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்ட்டா தெரியாது. ஆனா நான் பிறக்க நேரத்துல என் அம்மா படிச்சுக்கிட்டு இருந்தாவ. குமுதம் புக்கா சார்? இல்ல எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தாவ. ஓ, டேட் ஆஃப் பர்த்? அதான் மேடம், நான் பிறக்க நேரத்துல தான் என் அம்மா எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்திருக்காவ. என் அம்மாக்கு இன்னைக்கு எக்ஸாம்னா நெக்ஸ்ட் வீக்ல நான் பிறந்தேன்னு சொன்னாவ. அதாவது என் அம்மாக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கு அடுத்த வாரத்துல நான் பிறந்தேன். ஓ சூப்பர் சார், உங்க அம்மா எம்ஏ எக்ஸாம் எழுதுனதுக்கு அடுத்த வாரத்துல நீங்க பிறந்திருக்கியா? சார், யாராவது உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்டாவல்னா உங்க பர்த் இந்த மாதிரி சொல்லி கேக்கிவியல டெத் ஆக்கப்படாது சார். டேட் ஆஃப் பர்த்னா டேட் என்ன, மந்த் என்ன, இயர் என்ன? இயர் கூட வேண்டாம் சார், மந்த் கூட வேண்டாம், டேட் மட்டும் போதும். அப்படிங்களா மேடம்? ஆக்சுவலா இந்த விஷயத்துல நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிய மாதிரி இருக்கும். ஷூர் சார், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்களேன். அதான் சொன்னேனே மேடம், என் அம்மா எக்ஸாம் எழுதுனதுக்கு அடுத்த வாரம் நான் பிறந்தேன். உங்க அம்மா எப்ப சார் எக்ஸாம் எழுதுனாவ? நான் பிறந்ததுக்கு முந்தின வாரத்துல எங்க அம்மா எக்ஸாம் எழுதுனாவ மேடம். ஐயோ சார், நீங்க ஜோசியத்தை விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? விளையாட்டு எப்பவுமே விபரீதம் ஆயிரும். அச்சோ சாரி மேடம், உங்களை நான் டென்ஷன் படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நான் நடந்த விஷயத்த சொல்லிருக்கேன்.
மங்குனி மாக்கம் டேட் ஆஃப் பர்த் சொல்லியதுக்கு எப்படி நேரம் ஆகுது? ஒருவேளை இந்த ஆளு பிறந்திருக்க மாட்டாரோ? செஞ்சதா இருக்குமோ? பட் மேடம், என் சோக கதையை கேட்டுட்டு நீங்க ஃபீல் பண்ணப்படாது. சாச்சா சார், எங்களுக்கெல்லாம் ஃபீலிங்ஸே வராது. அப்பனா ஓகே மேடம். அம்மா என்ன சொன்னாவல்னா, அது எக்ஸாம் எழுதுனதுக்கு அடுத்த வாரம் 5 மணிக்கு பிறந்ததா சொன்னாவ. சார் காலமையா சாயந்திரமா சார்? ஐயோ, ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்கறதுக்கு மறந்துட்டேனே. நம்ம வந்த நேரம் இந்த ஆள் ரூம்ல தானே இருந்தாரு. டென்ஷன் ஆயிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நம்மள திட்டி போன வச்சிருப்பாரே. ஆனா நம்மள டென்ஷன் படுத்திய மாதிரி பேசியாரு. ஒருவேளை ஜோசியத்துல இவருக்கு நம்பிக்கை இல்லையோ? ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? ஆமா சார், இருக்கேன். சொல்லுங்க சார், காலமா 5 மணிக்கா சாயந்தரம் 5 மணிக்கா? அதான் மேடம் என் பிரச்சனையே. அதுக்குள்ள அம்மா இறந்து போயிட்டாவ. காலமையா சாயந்திரமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது, அம்மா இல்லையே. சார் கேட்க முடிச்ச தூரத்துல அம்மா இருந்திருந்தாவல்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன் மேடம். அப்ப நான் சின்ன பையனா இருந்ததுனால எங்க அம்மா கிட்ட காலமா பிறந்தனா இல்ல சாயந்தரம் பிறந்தனான்னு கேட்கறதுக்கு மறந்துட்டேன். அது பிறகு மேடம் அம்மாவே இறந்துட்டாவ. எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு மட்டும் தான் தெரியும். காலமையா சாயந்திரமா அதெல்லாம் தெரியாது. அம்மா எக்ஸாம் எழுதுனதுக்கு அடுத்த வாரம் பிறந்தேன். சூப்பர் சார். எப்படியாவது மேடம் உங்க கட்டத்தை உருட்டி பார்த்து காலமா பிறந்தனா சாயந்திரம் பிறந்தனா எந்த டேட்ல பிறந்திருப்பேன்னு கொஞ்சம் கணிச்சு சொல்லுதீங்களா? கொய்யால டியாமா, இந்த ஆள் உனக்கிட்ட மாட்டேல, நீதான் அந்த ஆளுகிட்ட மாட்டிருக்க. மேடம் மேடம் மேடம். இருக்கேன் சார், இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க மேம், எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இப்ப இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். போத்து தானே சொல்றேன் சார். எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீங்க தெளிவா சொன்னாதான் நான் நம்புவேன் உங்களை. சார் உங்க வாய்ஸ்லயே எங்க கட்டம் சொல்லுது சார். கட்டம் என்ன மேடம் சொல்லுது? உங்க வாய்ஸ் வச்சு கட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க சரியான அரக்கைன்னு சொல்லுது சார். அப்படியே சொல்லுது. இதோட கட்டம் நிறுத்தல. ஒரு அழகான ராஜகுமாரி கிளி மாதிரி ஒரு பொண்ணு உங்ககிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லுது. இத கிளி சொல்லுதா மேடம் இல்லன்னா கட்டம் சொல்லுதா? கட்டம் சொல்லுது. ஓ, கட்டம் சொன்னா சரியாதான் மேடம் இருக்கும். மிஸ்டர் அர்ஜுன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு கிளிய அடிமைப்படுத்தி வச்சிருக்கீதாவும். உங்க வீட்ல எல்லா டிசிஷனையும் நீங்க ஒத்தையில தான் எடுப்பியா? முரட்டுத்தனமான ஒரு ஆளுன்னு கட்டம் சொல்லுது. கட்டமே சொல்லிட்டா சரியாதான் மேடம் இருக்கும். சார் உங்க டேட் ஆஃப் பர்த்? அதாவது மேடம் அம்மா எக்ஸாம் எழுதுனதுக்கு அடுத்த வாரத்துல நான் பிறந்தேன். சார் இத வச்செல்லாம் உங்களோட பிறவி பலனையும் ஃபியூச்சர் பிரசன்ட் பாஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. இயர் கூட வேண்டாம் சார், மாசம் கூட வேண்டாம், தேதி மட்டும் இருந்தாலே போதும். அப்ப நாளைக்கான தேதியில ஒரு சீட் எடுத்து பாருங்க மேடம். போயா, உனக்கு ஜோசியம் பாய்க்கிறதுக்கு நான் சும்மா இருக்கலாம். எப்படி இந்த ஆளுக்கு பிறந்த நாளை கண்டுபிடிக்கிறது? தோல்விதான் வெற்றியோட படிக்கட்டு. இந்த ஆளுக்கு பிறந்த நாளை சொல்ல மாட்டேங்காருனா இந்த ஆள் ஒருவேளை ரோபோவா இருப்பாரோ? அர்ஜுன், தலையில இந்த கட்ட பிரிச்சுட்டியலாம். வாடி வாடி நட்டு கட்ட பசமா வந்து மாட்டிக்கிட்ட. யாரு? யாரோ ஒருத்தர். என் கூடச்சி உனக்கு ஜோசியத்துக்கு மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஜோசியத்துக்கு மேல எல்லாம் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு ஜோசியத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல. கிளி ஒண்ணு அடிமையா சிக்கிட்டு இருக்கு, கேட்டியா? எந்த கிளி? உனக்கு ஜோசியமே பிடிக்காதா? எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. என்ன குண்டச்சி, இங்க பாரு குண்டச்சி, உனக்கு யாரு அதுக்கப்புறம் உன டேட் ஆஃப் பர்த். யார் முக்கியம் இல்ல, டேட் ஆஃப் பர்த்ல இயர் முக்கியம் இல்ல, மந்த் முக்கியம் இல்ல, டேட் மட்டும் போதும். டேட் மட்டும் இருந்தாலே உனக்கு ஃபியூச்சர் பிரசன்ட் பாஸ்ட் எல்லாத்தையும் பத்தி புட்டு புட்டு வைக்காவ. கட்டம் என்னமா தெளிவா கட்டம் கட்டுது தெரியுமா? கன்ஃபார்ம்டியா கண்டுபிடிச்சிட்டாரு நீதானு. குண்டச்சி, என்னங்க காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? நீங்க தான் பாவம் தலைவலியோட இருப்பியா? இப்போ உங்களுக்கு ஹெல்த் தானே முக்கியம். குண்டச்சி, உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? போன்ல ட்ரூ காலர்னு ஒரு ஆப் இருக்கு. வச்சிருக்காரா? நம்பர் சேவ் பண்ண தெரியும். யாராவது போன் பண்ணிட்டாவான்னு வச்சுக்கான். அவிய போன்ல இருந்து போன் வந்ததுமே அவிய யாருன்னு சொல்லிட்டு அவிய ஹிஸ்டரிய காட்டி கொடுத்துறான். ஓ அப்படியா? ட்ரூ காலர்ங்கிற ஆப்ப நான் இப்பதாங்க கேட்டேன். நல்ல ஆப் இல்ல? போன்ல பேர் சேவ் பண்ணலைனாலும் அப்ப ட்ரூ காலர் மூலமா தெரிஞ்சிருமா? ஆமா குண்டச்சி, தெரிஞ்சிருச்சு. என்னங்க உங்களுக்கு தண்ணி கேட்டதியெல்லாம் அதான் ஹீட் ஒர்க் ஆவேலாம். சுடு தண்ணி போட்டுதான் தலைக்கு குளிக்காம குளிக்கணும்னு சொன்னீங்களே, தண்ணி எடுத்துட்டு வந்துறீங்க. ஏடி ஃப்ராடு, தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துறியா அர்ஜுன்? எஸ்கேப் ஆயிருதியா? இந்த ஆளுக்கிட்ட மட்டும் இப்ப நீ மாட்டின கொன்னு எடுத்து விடுவாரு. எஸ்கேப் ஆயிரு. ஏ ஃப்ராடு, தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். ஃப்ராட் வேலை பாக்கியதை நடத்தவே மாட்டேல. நான் பாக்குறேன்டி, என் பிறந்த நாளை நீ எப்படி கண்டுபிடிக்கன்னு நானும் பாக்கேன். இங்க தியா, நான் தான் வருண் போன் பண்ணான், கொடுங்க. இதுதான் மேடம் நீங்க கொடுத்த போன். தேங்க்ஸ் அண்ணா. இதுல இருக்க எந்த டீடைலும் டெலீட் ஆகல எல்லாம்? இல்ல மேடம், போன் தூக்கி போடிய அளவுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்னமா சொல்ல போனா ½ அன் ஹவர்லயே சரி பண்ணிட்டோம். எல்லா டீடைலும் அப்படியே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளவு ரூபான்னு சொன்னீங்கன்னா அப்ப எடுத்துட்டு வந்துறேன். இல்ல மேம், வருணனா ரூபாவை பத்தி எதுவும் பேச வேண்டாம். எங்க ஓனருக்கு தான் வருணனாவை நல்லா தெரியும். போனை கொண்டு வரச்சுலயே சொல்லிதான் விட்டாவ ரூபாவை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு. அதனால எவ்வளவுன்னு தெரியாது மேடம். சரிங்க, நான் வருண் கிட்டே பேசியேன். அப்ப நல்ல வேலை. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்?
தியா தண்ணி சூடு பண்ணிட்டியா, எடுத்துட்டு வாயாம். அதோ வரேன் அர்ஜுன். இப்ப இத பாக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சாயந்தரம் வந்து பார்க்கலாம். ஆண்டி, அர்ஜுனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா. அவரை பார்க்கறதுக்கு கூட என்னால உள்ள போக முடியல கண்டியெல்லாம். ரொம்ப அடிபட்டிருக்கான். கேள்வியா கேட்க செத்து பிழைச்சு வந்திருக்கான். அதுவும் தலையில அடிபட்டிருக்க. தலையில அடிபட்டா பிழைச்சு வரதே பெருசுதான். செத்து பிழைச்சுதான் வந்திருக்கான். காலமே வருவேன்னு எதிர்பார்த்தேன். வேலை இருந்த ஆண்டி வர முடியலாதான். ஹாஸ்பிட்டலுக்கா போயிருக்காரு. அவ பெட்டி கட்டிட்டு பொட்டிக்கு போயிட்டான். ஏன்னா அங்கதானே பிரவீன் இருப்பான். அவனுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும் கண்டியா. அவன் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி எல்லாம் தெரியல, வீட்டுக்குள்ளதான் இருக்கான். ஒருவேளை சாரா சொல்லிருப்பாளோ என்னமோ, எங்கேயே போடாத ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இவ ராசியால. இவ வந்து நேரம் தான் இப்படி எல்லாம் அர்ஜுனுக்கு நடக்குது. அவளா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நின்னாள்னா கொல்லாம். அது சரி, அவ ஆளுகளுக்கு எல்லாம் உயிரை எடுக்காம விடுவான்னு நினைக்கிறியா? எனக்கே பயமா இருக்கு, அடுத்தது நானா இருப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு. இவளால அர்ஜுனுக்கு எதனா ஆயிருமோ? அப்ப நீயா இருந்தன்னு வச்சுக்கா, அவனை தாங்குவேன். சின்ன காய்ச்சல கூட அவனுக்கிட்ட நெருங்காது. ஆனா இவளால என்னென்ன கட்டப்பட போறான்னு தெரியல. எனக்கு அர்ஜுனை பார்க்கணும் போல இருக்கு. உள்ள போய் பாரான். இல்ல ரொம்ப கோவப்படுவாரு. ஏற்கனவே அவருக்கு தலையில அடிபட்டிருக்கு. இப்படி அடிபட்டிருக்க நேரத்துல அவரை வருத்தப்பட வைக்க வேண்டாம். அர்ஜுனுக்கு வாழ்க்கையில தியா மட்டும் வரையலன்னா இவன் நல்லவளாவே இருந்திருப்பா போலயே. நிஜமாலுமே வருத்தப்படியா போலயே. நீ எந்தாலையும் வருத்தப்பட்டுக்கிட்டு போவான். இந்த தியாவை துரத்ததுக்கு தான் நான் பிளான போட்டுக்கிட்டு இருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம் தமிழ் மக்களை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மச்சி எஃப்எம். நான் தான் உங்க அஜய் ஸ்ரீ. சோ மக்களே, இது உங்க காதுக்கு மட்டும் இல்ல, மனசுக்குள்ளே கண்டினியூஸா பிளே ஆகுற எஃப்எம். சிரிப்பு இருந்தாலும் சாங், சோகம் இருந்தாலும் சாங், எதுவா இருந்தாலும் நம்ம மச்சி எஃப்எம் கேளுங்க கேட்டுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ மேம், நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆனா கடைசி ஒரு மாசமா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஐ மிஸ் யூ டூ. அது பிறகு மேம், மச்சி எஃப்எம்க்கு நான் இப்பதான் முதல்ல கால் பண்ணிருக்கேன். ஆஹா, நம்ம எஃப்எம்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஸ்ரீ கூட பேசுறீங்க. அப்போ இந்த நர்வஸ் வாய்ஸ்க்கு ரீசன் இதுதான். ஆமா மேம், உங்க கூட பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருந்தா போதுமா? உங்க நேம் சொல்லுங்க. ஆக்சுவலி மேம், பேர் வேண்டாமே, வாய்ஸ் மட்டும் போதும். ஆஹா, எஃப்எம்க்கு கால் பண்ணிட்டு சீக்ரெட் ஏஜெண்டா? சரி, ஓகே. இந்த சீக்ரெட் காலருக்கு என்ன வேணும்? மேம், ஒரு ஸ்பெஷலான ஆளுக்கு ஒரு ஸ்பெஷலான பாட்டு போடுங்க. ஸ்பெஷலான பாட்டு ஸ்பெஷலான ஆளுக்கு. அந்த ஸ்பெஷலான ஆள் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஸ்பெஷலான ஆளே நீங்க தான் மேம். நானா? ஆமா மேடம், எப்பவுமே ஆபீஸ் போகும்போது உங்க வாய்ஸை கேட்டுட்டே தான் போவேன். 1 மந்த் உங்க வாய்ஸ் கேட்க முடியல. நேத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, 4 மணிக்கு ஷோல உங்க வாய்ஸ் கேட்டது அப்படின்னு. நேத்துக்கு மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு மிஸ் பண்ணிடுவோமா? புதுசா பேசுறதுனால கொஞ்சம் ஷையா இருக்கு. ஹலோ, ஷையா இருக்கா? கால் பண்ண நேரத்துல இருந்து என்னை விட நீங்க தான் அதிகமா பேசிருக்கீங்க. மேனேஜர் என்ன தூக்கிட்டு உங்களே என் சீட்ல உட்கார வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. இதுதான் மேம், நீங்க பேசினாலே ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது. ஸ்பெஷலா உங்க கூட இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவியா. உங்க வாய்ஸே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். ஆஹா, தேங்க்யூ. பட் ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு என் வாய்ஸ் கேட்டாலே கோவம் வந்துடும். உங்க வாய்ஸ் கேட்டாலா மேம்? ஒரு நாள் அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க தேவைப்படுவீங்கன்னு தோணுது. சோ கல்யாணம் ஆன பொண்ணு நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஆனா யாரா அந்த வெங்காயம்? இவ்ளோ ஸ்வீட்டா பேசுற பொண்ணு கூடவே இருந்தோம், கோவம் வந்துருமா? யார் அந்த வெங்காயம் தெரியலையே. சொல்லுங்க சீக்ரெட் காலர், ஸ்பெஷலான பாட்டு ஸ்பெஷலா யாருக்காகன்னு சொல்லிட்டீங்க. இந்த பாட்டு உங்களுக்காக தான் மேம். தேங்க்யூ. என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க, அந்த பாட்டையே போட்டுடலாம். உங்களுக்காக டெடிகேட் பண்ணி என்ன பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்களே சொல்லுங்க மேம். உங்களுக்கு மெலடி சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு நீங்களே சொல்லிருங்க மேம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நான் என்ன. ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணு. உண்மையே சொல்லுங்க மேம், இந்த பாட்டு உங்க ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச பாட்டு தானே? உங்க வீட்டு டிவில அப்பப்ப இந்த பாட்டு தானே ஓடும். கேட்டதுமே இந்த பாட்டை பாடுறீங்க. அவர் விஜய் சாரோட ஃபேன். என்னமோ சொல்ல போனா எங்க வீட்டு டிவில எப்பவுமே விஜய் சார் படம், விஜய் சார் த்ரிஷா மேம் பாட்டு இதுதான் ஓடிட்டே இருக்கும். அட, நம்மள மாதிரியே இருப்பாரு போலே. ஓகே சீக்ரெட் காலர், நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டு கண்டிப்பா உங்க ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி உங்களோட ஸ்மைல கூட்டம் நான் நம்புறேன். ஐயோ மேம், நீங்க பேசுற வாய்ஸே தெரப்பி மாதிரி இருக்கு. தெரப்பி ஃப்ரீயா கிடைக்கிற ஒரே இடம் அது நம்ம மச்சி எஃப்எம் தான். தேங்க்யூ ஃபார் காலிங் மச்சி. தேங்க்யூ மேம். நீங்க கேட்ட பாடல் சாரி நான் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க கேட்டுட்டே இருங்க. இது உங்கள் மச்சி எஃப்எம். யாரா அந்த வெங்காயம்? இப்படி ஸ்வீட்டா பேசிய பொண்ணு பக்கத்துல இருந்தா இவ்வளவு ஜாலியா இருக்கும். இந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஸ்ரீ பேசியது ஒரு தெரப்பி தான். இந்த வாய்ஸ கேட்கச்சுல கோவம் வருதுன்னா அவன் எல்லாம் மனுஷனே இல்ல. ஸ்ரீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஷிபு, நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கேன். நேத்துக்கு நான் லீவ்ல இருந்தாதான் உன்னை பார்க்க முடியல. சந்தோஷமா ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிய போல. நாளையில இருந்து ஜாயின் பண்ணிடுவ போல. ஏன் ஐயோ இல்ல சிபு, இன்னைக்கு மட்டும்தான், நாளையில இருந்து வர மாட்டேன். இத்தனை பேர் உன்னைய மிஸ் பண்ணியதா சொன்னதுக்கு பிறகு கூட நாளையில இருந்து மறுபடியும் உனக்கு வேலையில சேர்ந்துடலாம்னு தோணவே இல்லையா? இல்ல சிபு, நான் ஷோ முடிச்சிட்டு வந்துட்டு வந்து பேசுறேன். ஓகே, நீ கண்டினியூ பண்ணு. சோ நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் ஸ்ரீம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஈவினிங் டைம் வேற, காஃபி பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமா ஸ்ரீ, சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா சார், சாப்பிடாம இங்க உட்கார்ந்து பேச முடியாதே. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேரு அர்ஜுன். அர்ஜுன், நைஸ் நேம். தேங்க்யூ. எங்க இருந்து பேசுறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மேம். நான் கைனகாலஜிஸ்ட் டாக்டரா இருக்கேன். டாக்டரா? ஆமா ஸ்ரீ. உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான். இந்த 1 மந்த் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். இந்த 1 மந்த் பிரேக் நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்ரீ, எல்லாரும் சொன்னதே தான், உங்க வாய்ஸ் கேட்டாலே ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது. ஒரு டாக்டருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்கறேனா? இருக்கலாம். ஓகே, சொல்லுங்க டாக்டர் அர்ஜுன். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லனா உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா? ஆமா ஸ்ரீ, ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவையா? சொல்லுங்க டாக்டர் அர்ஜுன், உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு எஃப்எம் கேக்குறது பிடிக்குமா? அவளுக்கு எஃப்எம்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மேம், எப்பவும் பிஸி. டாக்டரோட ஒய்ஃப் டாக்டரா தான் இருப்பாங்க, கண்டிப்பா பிஸியா தானே இருந்தாகணும். இல்ல மேம், அவன் டாக்டர் இல்ல, சொந்தமா பொட்டிக் வச்சிருக்கா. ஒரு பொட்டிக்கோட ஓனர் தான் என் ஒய்ஃப். பொட்டிக் வச்சிருக்காங்களா? ஆமா ஸ்ரீ. அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை கூட இருக்கு. எனக்கு உங்க ஒய்ஃபுக்கும் ஒற்றுமையா? என்ன சார் குண்டத்திக்கு போடுறீங்க? அச்சோ ஸ்ரீ, தப்பா இல்ல. உங்களோட நேம் ஸ்ரீ, என் ஒய்ஃபோட நேம் தியா ஸ்ரீ. என்ன நேம் சார் சொன்னீங்க? தியா ஸ்ரீ. தியா பொட்டிக்கோட ஓனர் தான் என் ஒய்ஃப்.